சார் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆமா 2026 புத்தாண்டு எந்த மாதிரியான வெற்றிகளை அவங்க வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கும் சார்? நிச்சயமா. நீங்க சாப்பிட்டு ஜிம்முக்கு போய் உடம்புலாம் தயார் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்க ஆரோக்கியமும் உங்களோட வாழ்க்கையும் எப்படி இருக்கும், சிறப்பா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த 2026ஆம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்கள் பலம் பெற போறாங்க. யானை பலத்தை அவங்க அடைய போறாங்க. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனுசு ராசியோட அதிபதி வியாழன், சுபகிரகமான முழு சுபகிரகமான வியாழன் தான், அதாவது குரு பகவான் தான் அந்த தனுசு ராசியோட அதிபதி. அவர் வந்து இப்போ வந்து இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிசாரம் வக்ரமோட ஒரு நிலையற்ற தன்மையில் இருந்துகிட்டு இருக்காரு. அது அடுத்து வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு போயிட்டு இப்போ கடகராசியில் இருக்காரு. மிதுன ராசிக்கு போயிட்டு மீண்டும் வந்து கடகராசிக்கு வந்துடுவார். வந்து நிரந்தரமாக இருக்க போறாரு. ஒரு நிலையற்ற தன்மையில் இருக்கார் இல்லையா? முன்னோக்கி வர்றது, பின்னோக்கி போகிறது, வக்ரம், அதிசாரம் அப்படின்னு இருந்துட்டு இருக்காருல்ல. இதெல்லாம் தாண்டி 2026 மே மாதத்துல இருந்து அவர் வந்து முழு ஸ்ட்ராங்காக வந்து கடகராசியில் உட்கார போறாரு. கடகராசி 12 ஆண்டுக்கு ஒரு முறை வருவார். அங்கே வரும்போது தான் அவருக்கே பலம் கிடைக்கும். எல்லாத்துக்கும் பலம் கொடுக்கக்கூடிய குரு பகவானுக்கு முழு பலம் பெறக்கூடிய இடம், யானை பலம் வந்து கிடைக்க போகுது அப்படின்றதான் தனுசு ராசிக்கு நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. குரு பகவான் முழு பலம் உச்ச பலத்தை அடைய போறாரு. 12 ஆண்டுகளுக்கு பிறகு சிறப்பா இருக்கும் சார். இப்போ இவங்களுக்கு சிறப்பா இருக்கும் சொல்லிட்டீங்க. இந்த பொருளாதாரம், பணம் சார்ந்த விஷயங்கள்ல எந்த மாதிரியான வலு பெற போறாங்க இவங்க? கண்டிப்பா ஒரு சிறப்பான ஒரு கேள்வி இது. ஏன்னா பொருளாதாரம் தான் ரொம்ப முக்கியம். பொருளாதார தன்னிறைவு எல்லாத்துக்கும் தேவை. அந்த வகையில் இவங்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ரொம்பவே சிறப்பாக இருக்கும். காரணத்தோடு சொல்கிறேன். அதாவது பாக்கியநாதன், இந்த ராசிக்கு பாக்கியநாதன் யாருன்னு கேட்டிங்கன்னா சூரியன், சிம்ம ராசிக்குரிய சூரியன். சிம்ம ராசிக்குரிய சூரியன் தான் வந்து சம்பாத்தியக்காரன். அவரோட நிலை தொடர்ந்து நல்லா இருக்கும் போது இந்த ஆண்டு முழுவதும் சூரியன் நிலை எப்பயுமே சிறப்பாகவே இருக்கும். இதை தாண்டி ஸ்தான அடிப்படையில் ராசிநாதனே தனக்காரகன் தான். எல்லாத்துக்குமே பொருளாதாரத்தை அள்ளி வழங்கக்கூடியவர் குரு பகவான் தான். இவருக்கு ஸ்தான அடிப்படையில் தனக்காரகன் யாருன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான். ஒரு ஆச்சரியமான ஒரு கனெக்ஷன் இது. தனுசு ராசிக்காரருக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மகர ராசி தான் தனஸ்தானம் சொல்லுவோம். தனஸ்தானம், தன குடும்ப வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்தானத்துக்கு அதிபதியான சனியோட நிலை நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. அந்த வகையில் தனுசு ராசிக்கு தனக்காரன் சொல்லக்கூடிய சனி பகவான் வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் வந்து 2026ஆம் ஆண்டில் வந்து நல்ல நிலை, அதாவது மீன ராசிக்கு போறாரு. மீன ராசிக்கு அது போயிட்டாரு அப்படின்னாலே வந்து நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, குருவுடைய பார்வைக்கு பலம் நிறைய உண்டு. குருவுடைய பார்வை உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு கிடைக்க போகுது. அது போக சனிக்கு மேலேயும் விழுக போகுது. அதாவது உங்க ராசிக்கு 4ஆம் இடம், பொதுவாக வந்து 4ஆம் இடத்து சனின்று அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம். இவர் உங்களுக்கு தனக்காரகனும் கூட. இவர் அர்த்தாஷ்டம சனியா வேலை செய்வாரா, இல்லை பொருளாதாரத்தை முன்னேற்றுவாரா? 4ஆம் இடத்துக்கு ஒரு கிரகம் போது தனக்காரன் போறாருன்னா கேந்திர பலம் அடைகிறதுன்னு அர்த்தம். அது ரொம்ப நல்ல பலனை கொடுப்பாரு. கூடுதலாக குரு பார்வையும் கிடைக்குது. ஸோ அந்த வகையில் வந்து சிறப்பானது. ஆனால் சனி வந்து 4ஆம் இடத்துக்கு வரும்போது கோச்சார அடிப்படையில் அர்த்தாஷ்டம சனி மருத்துவ செலவினங்கள், வீண் விரயங்கள், இது மாதிரியான சில விஷயங்களை கொடுக்கும். இதெல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு செய்வாரா அப்படின்னு கேட்டால் செய்ய மாட்டார். முழுமையாக யோக பலன் தான் செய்வார். இன்னும் சொல்லப்போனால் 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானமாகவும், வண்டி வாகன யோகம், தாயாரை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகவும், வீடு மனையை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகவும் வர்றதுனால அந்த ஸ்தானத்துக்கு குருவோட பார்வையில் சனி இருக்கிறதுனால அந்த சனி இந்த யோகங்கள் எல்லாத்தையுமே கொடுப்பாரு. புது மனை வாங்குறது, வீடு வாங்குறது, சொத்து சேர்க்கறது, தாயாரோட உடல்நிலை மேம்படுறது, சுகஸ்தானமாக வர்றதுனால ஜாதகருடைய தனுசு ராசிக்காரர்களுடைய ஆரோக்கியம் மேம்படுறது எல்லாமே சிறப்பாக இருக்கும். 4ஆம் இடம் நடத்தையை குறிக்கக்கூடியது. அதனால அங்கேயுமே வந்து இனிமேல் நம்ம பொறுப்பாக நடந்துக்கணும், சரியாக நடந்துக்கணும், எல்லாரும் மதிக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற இயற்கை இவங்களுக்குள்ள ஒரு நல்ல எண்ணங்கள் வந்து அதன்படி செயல்படுவாங்க. அதன் மூலமா நல்ல பேரையும் உறுதியான முறையில் அடைவாங்க. பொருளாதாரமும் தன்னிறைவை தான் இருக்கும், அதில் சந்தேகமே வேணாம். ஓகே சார். இதை தாண்டி உங்களுடைய ஹெல்த் வைஸ் பார்த்தா என்ன மாதிரியான விஷயம்? அதான் சொன்னேன் இல்லையா, அர்த்தாஷ்டம சனி வந்து நோய் நொடி தொந்தரவுல கொடுக்கும். ஆனா இங்க சனிக்கு அர்த்தாஷ்டம சனியை வந்து குரு சமாளிச்சிடுறாரு. அவரோட பார்வையை கொடுத்து கண்ட்ரோல் பண்ணி ஆதாய பலனை மாத்திடுறாரு. அதனால ஹெல்த் வைஸ் பயப்படவே வேண்டியதில்லை. ஆண்டு முழுவதும் சிறப்பா சந்தோஷமா என்ஜாய் பண்ணலாம். ஓகே சார். இப்போ இவங்களுடைய அந்த இல்லறம் சார்ந்த விஷயங்கள், குடும்பம், இதை சார்ந்த விஷயங்கள்லாம் எந்த மாதிரியான சூழ்நிலைகள்? கண்டிப்பா. அதாவது இந்த தனுசு ராசி குருவோட வீட்டில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம், நட்பு, இந்த வெளிவட்டாரங்களும் ரொம்ப சிறப்பாக மேனேஜ் பண்ணி கொண்டு போவாங்க. குடும்பம் சார்ந்த விஷயத்தில் சிலருக்கு நிறைய சிக்கல்கள் வரும். அதை வந்து இப்போ அதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இவங்களுடைய தனிப்பட்ட பலம் வந்து அதிகரிக்குது. அதனால எந்த விஷயத்தின் தொடர்பாக பிரச்சனைகள் வந்தாலும் அதை சாதகமாக மாற்றி, அதை வந்து சுமூகமாக மாற்றி நல்ல விதமாக நடத்தி கொண்டு போகக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக தனுசு ராசிக்காரர்கள் மாற போகிறாங்க. 2026ஆம் ஆண்டில் சிறப்பாக இருப்பாங்க. ஓகே சார். இவங்களுக்கு என்ன கோயில் வழிபாடு, தெய்வ வழிபாடுன்னு சொன்னால் எந்த மாதிரியான தெய்வங்களை வழிபாடு?
எப்பயுமே வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து நம்ம வந்து சூரிய வழிபாடு வந்து வலியுறுத்தி சொல்லுவோம். அது போக சிவசூரிய வழிபாடு, சங்கர நாராயண வழிபாடு இதெல்லாம் ரொம்ப சிறப்பான யோக பலன்களை கொடுக்கும். ஓகே. தொடர்ந்து கும்பிட சொல்லுங்க, கண்டிப்பான முறையில் நல்லா இருக்கும். எல்லா பலன்களும் சிறப்பா சொன்னீங்க. இதை தாண்டி இந்த குறிப்பா வந்து குரு வந்து 12 வருடங்களுக்கு ஒரு முறை வந்து கடகத்துல அமரப்போகுதுன்னு சொன்னீங்க. அதை தாண்டி சனியுடைய வக்ர பயிற்சி, சனியுடைய வாக்கிய பயிற்சி, கணித அடிப்படையில பயிற்சியும் நடக்குது. இருக்கு ஆமா. அப்படின்னீங்க. சோ இன்னும் ஏனைய கிரகங்கள்லாம் இருக்கு. ஆண்டு கிரகங்கள் அதெல்லாம் ஆண்டு இருக்குல்ல, கிரகங்கள் இதெல்லாம் பேஸ் பண்ணி என்ன மாதிரியான இந்த வருடங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் சார்? கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது நம்ம ஆண்டு கிரகங்கள் தான் வந்து ஆண்டு பலனுக்கு எடுத்துக்க முடியும். கோச்சார பலன்கள்னு வரும்போது நம்ம அதான் எடுத்துக்க முடியும். மாத பலன், வார பலன் வரும்போது நம்ம மாத கிரகங்கள் ஒவ்வொரு நாட்கள் வரக்கூடிய சந்திரன் அடிப்படையை வச்சு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே ஆண்டு பலன் அப்படின்னு வர்றதுனால இந்த ஆண்டு ஆளக்கூடிய நபர்களா யாரு, கிரகங்களா யாரு? சார் ஒரு நிமிஷம் சார், இதுக்கு எதுக்கு நான் அதை கேட்டேன்னா, ஏற்கனவே வந்து குருவுடைய பயிற்சி இயர்லி ஒன்ஸ் இருக்கு. சனியுடைய பயிற்சி 2.5 வருடத்துக்கு ஒரு முறை தான். ஆனா ஏற்கனவே இந்த வருடம் 2025ல சனியுடைய பயிற்சியை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆமா ஆமா ஆமா. அது வந்துட்டு என்ன பஞ்சாங்கம் அடிப்படையில? திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில. இப்ப திரும்ப வாக்கிய கணித அடிப்படையில தான் அந்த பயிற்சி வருது. ஆமா ஆமா. சோ இந்த கிளாரிட்டி மக்களுக்கு கொடுக்கலான்றது கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க கேட்டது ரொம்ப நல்ல கேள்வி. ஏற்கனவே வந்து சனி வந்து மீனத்துல தானே இருக்காரு. இப்போ நீங்க இப்பதான் இனிமே தான் வரப்போறாருன்னு சொல்றீங்களே, இது என்ன விஷயம்னு கேக்குறீங்க. அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய பாரம்பரிய ஜோதிடர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நாங்க வந்து இனிமே தான் வந்து சனி பயிற்சி மீனத்துக்கு வரப்போறாரு. இப்போ வரைக்கும் கும்பத்துல ராகுவோட இணைவு பெற்று தான் இருக்காருன்றதான் நம்மளோட கணித அடிப்படையிலான நம்பிக்கை. ஸோ இந்த அடிப்படையில் மீனராசிக்கு நம்ம வாக்கிய கணிதத்தின் அடிப்படையில் மார்ச் மாதம் வரப்போறாரு, சனி வரப்போறாரு. ஸோ இது வந்து திருக்கணித முறையில் ஏற்கனவே வந்துட்டு தான் ஒரு கணித முறை, அது ஒரு கணித முறை அதில் இருந்துகிட்டு இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி சொல்லக்கூடிய, அதை நம்பி பலன் சொல்லக்கூடிய ஜோதிடர்களும் இருக்காங்க. அதை நம்பக்கூடிய மக்களுமே நிறைய பேர் இருக்கிறாங்க. வாக்கிய கணிதம் பாரம்பரிய முறை அதையும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஜோதிடர்களும் பெரும்பான்மையான மக்களும் இருக்காங்க. திருக்கோயில்களில் பெரும்பாலும் வாக்கிய கணிதம் ஃபாலோ பண்ணுவாங்க. சித்தநாதர்கள் கொடுத்த கணிதத்தில் அதில் மாற்றம் செய்யறதுக்கு யாரும் அதிகாரம் இல்லை. திருநள்ளாறுல கூட இந்த சமயத்துலதான் வந்து ஆமா அவங்களுக்கு செய்து கொடுத்த அந்த ஃபார்முலால வந்து மாற்றம் செய்யற அளவுக்கோ அதுல தப்பு இருக்குன்னு சொல்ற அளவுக்கு யாரும் வந்து அந்த உயர்நிலை யாரும் அடையலைன்றதுனால அவங்க கொடுத்ததே நாங்க ஃபாலோ பண்ணிக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் சனி வந்து மீனத்துக்கு வரதை நாங்க வந்து அடிச்சு சொல்றோம், கன்சிடர் பண்றீங்க. ஓகே சார். இது இன்னும் ஏனைய கிரகங்கள்லாம் இருக்குல்ல சார்? ஆமா. அதன் அடிப்படையில இந்த வருடம் எல்லாருக்கும் எந்த மாதிரியான விஷயங்களை தரும்? இந்த குரு பகவான் கடகத்துக்கு வரப்போறது உறுதி. அவர் கடகத்துல உச்ச பலம் பெறக்கூடிய நிலையில இருக்க போறாருன்றது உறுதி. இது ஆண்டுக்கு குரு வந்து அவரோட சுழற்சி ஒரு ராசிக்கு ஒரு இடத்துக்கு வர்றதுனா திரும்ப வர்றது 12 வருஷம் ஆகும். அந்த அடிப்படையில் அவர் தன்னுடைய சொந்த சொந்த வீடுன்னு சொல்ல முடியாது, உச்ச வீடு அவருக்கு ரொம்ப பிடிச்ச நட்பு வீடு, சந்திரனுடைய வீடு, அங்கே வரப்போறாரு. அங்கே வந்து சிறப்பான யோக பலன்களை எல்லாத்துக்குமே கொடுக்க போறாரு. மீனத்துல சனி குருவோட வீட்டில் அந்த குருவே வந்து அந்த மீனத்துக்கு 5ஆம் வீடான கடகத்துக்கு வந்து அங்கே முழு பலம் அடைய போறாரு. கடகத்தில் குரு அமரும்போது அவருடைய பார்வை வந்து மீனராசிக்கு கிடைக்கும், மீனராசியில் இருக்கக்கூடிய சனிக்கும் கிடைக்கும். சனிக்கு சுபத்துவ தன்மையை கொடுத்துட்றாரு. அசுபர்னு சொல்லக்கூடிய சனிக்கு குருவுடைய இணைவு, திரியோண நிலை இணைவு கிடைக்கிறதுன்றது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை எல்லாத்துக்குமே கொடுக்கும். எல்லா மக்களுக்கும் மனசுல நிம்மதியும் சந்தோஷத்தையும் அமைதியையும் கொடுக்கும் இந்த ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகே சார். கண்டிப்பா இந்த 2026 நம்மளுடைய ஆடியன்ஸ்க்கு பார்க்குற எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு ஆண்டா அமையணும்னு நானும் வேண்டி கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி சார். ரொம்ப சந்தோஷங்க. மீண்டும் நானும் மக்களுக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு அனைத்து விதத்திலையும் சிறப்பான மகிழ்ச்சியான ஆண்டு அமையணுன்றதை நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். கண்டிப்பான முறையில் நல்ல விதமாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தை மட்டும் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து விரும்புகிறேன். அதாவது இப்போ நம்ம சொல்றது வந்து கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள் அப்படின்றது ராசி அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள். ஜோதிட சாஸ்திரம் வந்து விதி அடிப்படையிலையும் கதி அடிப்படையிலும், அதாவது உங்கள் லக்ன அடிப்படையிலையும் சூரியன் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்காரு அப்படின்றத பொறுத்தும் சில பலன்கள் வந்து மாறுபடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நடப்பு தசா புத்திகள், இப்போ உங்களுக்கு என்ன தசா நடந்துட்டு இருக்கு, அது உங்கள் வயதை பொறுத்து, உங்கள் பிறந்த நட்சத்திரத்தை பொறுத்து அந்த வேறுபாடுகள் வரும். அதன் அடிப்படையில் அது உங்களுக்கு யோகத்தை செய்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க தயாராக இருக்குது, அதையும் சேர்த்து இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலையிலையும் வச்சு நம்ம பலன் சொல்லுவோம். அதுதான் இன்னும் நுட்பமாக சரியானதாக துல்லியமான பலன்களாக இருக்கும். தேவைப்படுவவங்க நிச்சயமான முறையில் என்னை தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது வழிகாட்டுதலாக கொடுக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திப்போம்.